ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மினி vlog பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு மேகி கிண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு காலை வேலையை முடிச்சாச்சுங்க. காலையிலே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. மதியம் மீன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி மாமி மீன் வாங்கிட்டாங்க. நகர மீனும் சூட மீனும் தான் வாங்கியிருந்தாங்க. அதை தான் க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நகர மீன் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் கூட கொஞ்சம் சூட மீனையும் சேர்த்து குழம்புக்கு தனியாக வச்சுட்டு மிச்ச மீனை ஃப்ரைக்காக மசாலா போட்டு பிரட்டிட்டாங்க. இந்த மசாலா கூட சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் உரலில் இடித்து போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சிலலாம் இதை அரைச்சி போடக்கூடாதுங்க, உரலில் தான் தட்டி போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பரட்டின மீன் ஒரு பக்கம் ஊறிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் மாமி மீன் குழம்பே வச்சுட்டாங்க. நல்லா மாங்காய்லாம் போட்டு புளிப்பாக காரமாக சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டிலலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனால் எங்கள் மாமி எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பாங்க. நேற்று வர தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் வச்சாங்க. வச்சுட்டு எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு ஒரே புலம்பல். ஆனால் டேஸ்ட் என்னமோ சூப்பராக தாங்க இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பீங்களா இல்லை தேங்காய் ஊற்றாமல் வைப்பீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நானும் அக்காவும் சோறாக்கி மீன் பொரித்து மதிய வேலையை முடிச்சிட்டோங்க. நைட்டுக்கு பரோட்டா தாங்க வாங்கியிருந்தோம். மாமா, மாமி, பெரியம்மா 3 பேரும் மீன் குழம்பு வச்சு சோறு சாப்பிட்டாங்க. எங்கள் 4 பேருக்கும் எப்படி டிஃபன் தான், அதனால இன்றைக்கி பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு பரோட்டா வாங்கினோங்க. பரோட்டாக்கு வெஜ் குருமாவும் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. அதை நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு நைட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. இதாங்க மண்டே ஹேப்னிங்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். We are eagerly waiting for your comments. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.